இப்போ இங்கே ஃபோன் பண்ணிட்டாரு, என்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. டே முதலாளி, எப்படா நான் உன்னை திட்டுவேன், என்னடா பேசுகிற, மறுபடியும் எமோஷன் ஆகிடும், பயமாக இருக்குது. இவன் அந்த ஆஸ்கார் ரவிங்கிறவன் ஒரு மனுஷனா, அவன் எனக்கு இப்படி தான் டார்ச்சர் பண்ணான். 2 மணி வரைக்கும் பிரிண்ட் டெலிவரி எடுக்கல. எத்தனை வாட்டிமா என்னை கமல் சார் சொல்லி போகிற இந்த படம் ஓட வாய்ப்பு இல்லை. அவர் மட்டும் இல்லை, எஸ்பிபி சொன்னார்மா, சினிமா எடுக்க முடிஞ்ச வரைக்கும் யாரும் வராதிங்க புதுசாக இருக்கிறவங்க. மறுபடியும் மனிதத்தை போட்டு கிழிக்கணுமா எனக்கு தெரியல. அவன் என்ன, அவன்லாம் ஒரு மனுஷனா தெரியல எனக்கு. அதாவது கார்த்திக் நம்மளை போட்டு சாவடிச்சாரு, ட்ரக்கை ஊசியை போட்டுக்கிட்டு நம்மளுக்கு வராமல். எத்தனை பேருக்கு அதையெல்லாம் விட்டு நான் கிழிச்சிட்டேன், நான் திரிச்சிட்டேன், நான் கோழி பிரியாணி வச்சேன் ஆட்டு, என்னங்கடா பண்ணுறீங்க? மூன் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம இடையே இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பத்தி ஒரு சில விஷயம் சொல்லணும்னா, ஸோ யார் எது கேட்டாலுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கமே இல்லாத ஒருத்தர். ஸோ எதுவாக இருந்தாலும் கொடுத்து பழகினவர் தான். ஸோ மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு பல பேரை சொல்லுவாங்க. அதுல மாதிரி ஒரு சில பேர் மட்டும்தான் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க. அதுல முதன்மையானவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம இடையே இருக்கிறவங்க 7th சேனல் கம்யூனிகேஷனுடைய நிறுவனர் மற்றும் தயாரிப்பாளர் திரு மாணிக்கம் நாராயணன் அவர்கள் தான் இருக்கிறாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளவு நல்லா சொல்லிட்டீங்க. உண்மையை தானே சார் சொன்னோம். உண்மையை சொல்லும் போது பாருங்க எப்பவுமே திக்காம திணறாம வரும். அதுதான் இப்ப வந்திருக்குது. நம்ம ஆர்டிபிஷியலா ஏதாவது ஜோடிச்சு சொல்லும் போதுதான் எங்கேயாவது ஒரு இடத்துல பிசுறு தட்டும். அப்படி இல்லாம வரதுக்கான முக்கியமான காரணம் ஓகே என்னவோ அது அப்படின்னு நம்ம சொல்லும் போது வரும். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? பிரச்சனைகளோட அப்படியே ஓடிட்டு வாழ்க்கையில பிரச்சனை தானே. உங்க க்ளோஸ் சர்க்கிள்ல வந்து சிவகுமார் சார் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. சோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் மகனுடைய கல்யாணத்தப்போ கூப்பிடல, செகண்ட் மகனுடைய கல்யாணத்தப்போ கூப்பிட்டு இருந்தீங்க. அண்ட் அவரை வச்சு நீங்க சீரியல் எல்லாம் கூட பண்ணியிருந்தீங்க பொதிகையில. சோ அந்த அனுபவம் எப்படி அண்ட் என்ன ஆச்சு? நடுவுல ஏதோ கருத்து வேறுபாடு எல்லாம் வர கேள்வி. அவர் சீரியல்ல நடிக்கிற போது எனக்கு வந்து அவர் நடிச்ச போர்ஷன் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு போர்ஷன். நல்ல கதை, நல்ல டயலாக். கண்மணி சுப்பு, ரமணின்னு 2 பேர் எழுதினாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எனக்கு இப்போதான் தெரியும் அவர் என்ன நடந்து. இப்போ ரொம்ப லேட்டாக தெரியும். நாங்கள் ஷூட்டிங் வந்து ஒரு வீடை வந்து பெர்மனெண்ட்டாக எடுத்து வச்சுருந்தோம். அந்த வீட்டில் பாத்ரூம் க்ளீனாக இல்லை அப்படிங்கிறத அவர் எப்போ சொன்னார்னா, இப்போ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி என்கிட்ட சொன்னார். அது அன்னைக்கே சொல்லியிருந்தேன். எனக்கு தெரியாது. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போகிறதில்ல. எங்கள் ஆளுங்க எனக்கு சொல்ல, சுவாமிநாதன் இருந்தாங்க, 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க எனக்கு சொல்லவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குன்னா நம்ம என்ன ஒரு ஆளை விட்டு க்ளீன் பண்ண போகிறோம், ஒரு 5,000-10,000 செலவு பண்ண போகிறோம், அதை சொல்ல அவர் வந்து நடிக்க மாட்டேன்ட்டார் கண்டினியூ பண்ணி 100 எபிசோடுக்கு மேலே. இப்போது என்னாச்சு, எனக்கு கொஞ்சம் வருத்தம் அதில். அப்போது ஒரு வாட்டி அவருடைய கார் கண்ணாடி வேறு உடஞ்சி போச்சு. அப்புறம் அதில் ஒரு சின்ன சிக்கல் வந்தது. அவர் அப்போ இம்போர்ட் கார் வச்சுருந்தார். அந்த மாதிரி சின்ன சின்ன மன இது வேறுபாடுகள் இருந்தது. அதான் அது எப்படி ஸ்மூத் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். இப்போது என் மகன் கல்யாணத்துக்கு நான் வந்து சூர்யா வந்து எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். ஒரு தங்கதுரைன்னு அவருடைய செக்ரட்டரி. எனக்கு என் மேலே பெரிய மரியாதை உள்ள ஒரு மனுஷன். இப்போ நான் வந்து சூர்யாவை இன்வைட் பண்ண போகணும். ஒரு கல்யாணம் முடிஞ்சாச்சு. எனக்கு இருக்கிற 2 பையன் தான். இதே விட்டா இனிமேல் வேறு எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனே கிடையாது. இப்போ இந்த சமயத்தில் கல்யாணத்தில் இந்த மாதிரி 2-3 வாட்டி போய் சிவகுமார் கிடைக்கல, அவர் என் மேலே கோவமாக இருக்காருன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரி வேணாம், அவர் போய் தொந்தரவு பண்ணுறேன்னு. செகண்ட் சேல் கல்யாணத்தை என்ன பண்ணி இதையும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற இந்த 2 நாள் நான் ஊருக்கு போகிறேன் கிராமத்துக்கு. நான் 12 நாள் இருக்கு கல்யாணத்துக்கு. அப்போ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணேன், சரி 3 வாட்டி போயிட்டேன் பரவாயில்ல சொல்லிட்டு அவர் ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டு, சார் என் மேலே கோவமாக இருக்காரு, இதுக்கு எனக்கு காரணம் எனக்கு புரியல, நான் ஒன்றும் தப்பு இல்லை. இவர் குமுகத்தில் இந்த மாதிரி ஒரு பேட்டி என்னை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி கொடுத்துட்டாரு. அது வந்து நான் பண்ண தவறாக இருந்தால் தான் என்னை பாதிக்கும். குமுதங்காரங்க எனக்கு வேண்டியவங்களுக்காண்டு என் பேரை போடாமல் இந்த மாதிரி போட்டாங்க. அப்படி எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தான் அதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன். அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சிவகுமார் சார் வந்து உடனே சொல்லிட்டாங்க இந்த மேட்ரை. இவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, அடுத்த 2வது நிமிஷம் எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு. அன்னைக்கு தான் நான் வந்து 12 மணிக்கு சூர்யாவை இன்வைட் பண்ண விண்ணிமில் வரேன்னு கமிட் பண்ணியிருக்கேன். எனக்கு டைம் வந்து 12 மணி, நீ கேரவனுக்கு வந்துரு, நான் இன்விடேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே ஃபோன் பண்ணிட்டாரு, என்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. டே முதலாளி, எப்படா நான் உன்னை திட்டுவேன், என்னடா பேசுகிற, மறுபடியும் எமோஷன் ஆகிடும், பயமாக இருக்குது. அவ்வளோ தூரம் என் மேலே ரொம்ப நல்லா பேசிகிட்டே இருக்கார். ஃபோனை வைக்காமல் இதாக்க அதெல்லாத்தையும் சொல்லி ஏன்டா அப்படி இப்படிலாம் பேசிட்டே இருக்காரு. என் மேலே ரொம்ப ஒரு மரியாதை இருக்குது, பிரியம் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. நான் அப்போ டிரைவர் இல்லை என்கிட்ட. என்னுடைய காரை நானே ஓட்டணும் அப்படின்ற லெவலில் நான் காரில் கிளம்பி நான் ஓட்டிக்கிட்டே விட்டேன். ஏன்னா அவர் வைக்க மாட்டேன்றார் ஃபோனை, பேசிகிட்டே போகிறேன். இங்கேருந்து போக 3/4 மணி நேரம் ஆகும்.
போய் நான் உள்ள பார்க் பண்ண போற போது அங்க எதிரில் வந்து சூர்யா வந்து செட்டை விட்டு வெளில வராரு. எதிரில் கார் போது கையாட்டாரு, நான் இங்கே இருக்கேன்னு. அப்போ நான் சிவகுமார்ட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி சூர்யா இன்வைட் பண்ணத வந்து அவர் கையில் பார்த்துட்டேன், கேரவனுக்கு வர சொல்லியிருக்காரு, நான் போறேன்னு, அதனால நீங்க வந்துடும் கல்யாணத்துக்கு. நான் எப்படா வராமல் இருப்பேன், ரொம்ப இதாக சொல்லிட்டாரு. ஸோ அப்போ சூர்யாட்ட போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அப்பா வர்றாங்க போல இருக்கு, என்னால் ஊருக்கு வர முடியாது, பட் இங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா நீங்கள் வர்றேன், அதனால் நீங்கள் தயவுசெய்து தவறாமல் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டாரு. அப்போ ஊரில் கல்யாணம், கோயிலே இருந்து மாப்பிள்ளை அழைக்க போகிறாங்க. முதல் நாளே வந்துட்டார் சிவகுமார் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து எங்கள் அண்ணன் எல்லாரையும் தெரியல, எங்கள் அண்ணன் குழந்தைங்க எல்லாருமே இங்கே இருந்தாங்க. எல்லாரோடையும் அவர் ஃபுல்லாக அங்கே உட்காந்து அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணார். ஃபுல்லாக 1.5 மணி நேரத்துக்கு மேலே. அவங்களோட அப்பா பேர் நடராஜ் சார், கமிஷனர் வந்திருந்தார், மீசக்காரர். ஸோ 2 பேரும் பிள்ளைங்களை பூரா தேவர் என்டர்டெய்னிங். அவங்க மேட்ரை பேசி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7:30லேருந்து 9:30 வரைக்கும் ரொம்ப என்டர்டெயின் பண்ணாங்க பையங்க 2 பேரையும். ஸ்னேகா வந்து இருந்துச்சு, அது கீழே வந்து பொம்பளைங்க எல்லாரையும் பார்த்துச்சு. அதுக்கு இந்த இது கையில் எல்லாம் இதெல்லாம் மைந்தி போடுறேன்னு சொல்லி எல்லா பொம்பளைங்களையும் ஷீ டுக் வெரி குட் கேர் ஸ்னேகா. ஸோ எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. கல்யாணம் அடுத்த நாள் கோயிலுக்கு வந்து சிவகுமார் என்ன பண்ணிட்டாருன்னா, கேமராவோட வந்துட்டாரு. டேய், நீ தான் ஃபோட்டோகிராஃபரா, உங்கள் வீடு தான் ஃபோட்டோகிராஃபியா, உன் கல்யாணத்தில் நான் தான்டா ஃபோட்டோ எடுப்பேன்னு சொல்லி எங்களை யாரையும் உட்கார வச்சு பெரிய கௌரவப்படுத்திட்டாரு. இப்போ யானை குதிரையெல்லாம் வச்சு நாங்கள் ஊர்வலம் நடத்தினோம், எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு. அப்போது தாலி எடுத்து கொடுக்குற ஒரு பொசிஷன், அதாவது திருப்பூட்டுறதுக்கு தாலி எடுத்து கொடுக்கணும். எங்களுடைய சமூகத்தில் என்னன்னா, ஒரு பெரியவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க, இல்லை இந்த மாப்பிள்ளையோட அப்பா எடுத்து கொடுப்பாரு தாலியை. அங்கே பக்கத்துல நிற்கிறார் பாரதி ராஜா, எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன பண்ண, தாலி எடுத்து சிவகுமார் கையில் கொடுத்து, அண்ணே நீ கொடுங்க என் பையன் கையிலன்ட்டேன். பாரதி ராஜா சாயந்தரம் என்னை விடுவிடுன்னு விட்டாரு. ஏன்னா திருட்டு செட்டியார, என்னடா பண்ற நீ, சிவகுமார் ஃபேமிலி நல்லா இருக்க அதிர்ஷ்டத்துக்காக அவர் கையில் கொடுத்தியா தாலியை. நான் ஒன்றும் பதிலே பேசல, ஒன்றும் சும்மா இருந்தேன். நீ கெட்டிக்காரன், நீ பொழைச்சிருவாடா போடா அப்படி சொல்லி என் பொண்டாட்டி நக்கல் பண்ணாரு. பாருமா உன் புருஷன் இந்த மாதிரி பண்ணிட்டான், காலையில தாலி எடுத்து சிவகுமார் கையில கொடுக்க சொல்லிட்டாமா. அந்த இடத்துல உங்களுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. சோ அதுதான் கரெக்டான ஒரு நேரம், மறுபடியும் அந்த ரீபாண்ட் ஆன நேரம். சோ அதனால உங்களுடைய சகோதரரா நினைச்சு அவருக்கு பண்ண சொல்லியிருக்கீங்க. பட் ஆனா இப்ப ரொம்ப எமோஷனலான பர்சன் அப்படின்றது நீங்க ஒரு வார்த்தையும் பேச போதும் தெரியுது. நம்ம சில விஷயங்கள் வந்து எமோஷன் வந்து இட் கேனாட் பி கண்ட்ரோல்டு. அது தண்ணீரா வெளியில வந்துடும். சில முட்டாள அழுகிறோம், நான் அழுகலாம் இல்லை, நான் ஒரு எமோஷனலான விஷயம் பேசுற போது மனிதன் நம்ம மனிதனா இருக்க ஒரு முறையில், நம்ம எல்லாம் மனுஷன். அதனாலதான் நான் எல்லாருக்கும் உதவி பண்ண நினைக்கிறேன். மனிதனுடைய அது 2 ஜாதி நம்ம மனுஷன் இல்லை, 100 ஜாதிலாம் கிடையாது. ஒரு ஜாதி வந்து ஒய்ஷுடைய ஹெல்ப், அவனுங்க எல்லாம் இந்த கவர்மெண்ட்ல இருந்து கையெழுத்து படம் வச்சுப்பாங்க இல்லை, அந்த மாதிரி ஆளுங்க. இந்த மாதிரி நம்ம உதவி பண்ண நினைக்கிறேன். இன்னொருத்த வந்து ஒய் நாட் ஹெல்ப், ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஹெல்ப் பண்ணணும். எனக்கு பாஸ்கர்னு ஒரு IAS ஆஃபீஸர் இருந்தார், அதே மாதிரி 2 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இவர் வந்து மகேசன் காசிராஜ்னு ஒருத்தர், 2 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்கம்மா. 2 பேருமே வந்து ஒய் நாட் ஹெல்ப் பண்ண கேரக்டர் சேர்ந்தவங்க. வேற வேற பொசிஷன்ல இருந்தாங்க, கலெக்டர் இருந்தாங்க, தான் இருந்தாங்க. இப்போ 2 ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவர் பாஸ்கர் சார் எழுதி வச்சிருப்பாரு போர்டில், நீ வந்து என்கிட்ட உதவிக்காக வர்ற, அந்த உதவியை பண்றதுக்கு எனக்கு வந்து கடவுள் வழிவிட்டாருன்னா I'll be very happy. எனக்கு அந்த மாதிரி வழிபடணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்படி நடக்க அது என்னால் வழிபட முடியலை அப்படின்னா உனக்கு அது கிடைக்கிற பாக்கியம் இல்லை இருக்குன்னு நான் நினச்சிக்குவேன். பட் என்கிட்ட எப்போல்லாம் உதவி சூப்பராக இருக்குமா, வெரி ஹானஸ்ட் மேன், வெரி வெரி நைஸ் மேன். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மேட்டர் கேட்டிங்கன்னா நாளைக்கு வா, 7ஆம் தேதி வா, 3ஆம் தேதி வாமானுங்க. அப்படியே கிடையாது, உடனே உண்டா இல்லையா டப்புன்னு முடிஞ்சு போயிடும் வேலை. இந்த மாதிரி எல்லாரும் இருந்தாங்கன்னா வாழ்க்கை எவ்வளவு ஈஸி ஆயிடுன்றீங்க. சூப்பரான ஒரு விஷயம் சார். ஸோ எஸ், இப்போ நீங்க வந்து ஏம்ரத்தினம் சார் பத்தி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால அவரை பத்தியும் கேட்கலான்ட்டு. ஸோ அவருடைய கில்லி படம் 7G ரெயின்போ காலனி படத்தப்போ நீங்க உங்களுடைய சைட்ல சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அண்ட் ஆல்சோ இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்களே கில்லி, அதுக்கும் நீங்க ஒரு முக்கியமான காரணம், உங்களாலதான் ரீரிலீஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க. இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஓகே, மித்ததெல்லாம் கரெக்ட். ஓகே, அது என்னன்னா, இந்தியன் காலத்துல இருந்து அவருக்கு நான் நல்ல பழக்கம். இந்தியன் படத்துல அவருக்கு ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம் கவர்மெண்ட்ல, அதை நான் தான் ரிசால்வ் பண்ணி கொடுத்தேன். இல்லைன்னா படம் அன்னைக்கு வெளியே வந்திருக்காம வேற சிக்கல்ல மாட்டிருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் அப்படிங்கிற அவங்க உங்களுக்கு தெரியுமில்ல, பல ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த இது அது அது வந்து ரொம்ப ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து நான் ரிசால்வ் பண்ணி கொடுத்தேன். பெரியவங்கள்ட்ட பேசி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாமே ரிசால்வ் பண்ணி கொடுத்தேன். படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, பெரிய ஹிட் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் கில்லி டயத்தில் என்னாச்சுன்னம்மா அவர் வந்து பணம் வாங்கியிருந்தார் ஃபைனான்ஸ். அந்த பணத்தை அவர் கட்டணுமா இல்லைங்கிறது நான் 2 நாளாக கேட்டுட்டு இருந்தேன். என்ன சார் பிரச்சனை இல்லையா? ஏன்னா அவருடைய பிரச்சனை எனக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் நாள். அவர் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைன்ட்டார். இப்போ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு நான் அவர் கேட்குறேன், சார் அப்புறம் ஏதாவது லாஸ்ட் மினிட்ல என்னை கொல்லாதீங்க, கில்லியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, படம் வந்து அதெல்லாம் வந்துருன்ட்டார். 4 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு எனக்கு, நாராயண் சார் இந்த மாதிரி பிரச்சனை. என்ன பிரச்சனை? 1,35,00,000 கொடுக்கணும் அவருக்கு, ஜஸ்வந்த் பண்டாரின்னு நினைக்கிறேன், பேர் தெரியல எனக்கு. அப்போ ஹேம்நாத் பாபு தான் மீடியேட்டர். எவ்வளோ வாட்டி கேட்டேன், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, முன்னாலே சொல்லப்படாதா? ஏன் அப்புறம் அன்னைக்கு நான் ஈவினிங் வந்து எனக்கு வேண்டிய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷோ போட்டிருக்கேன் 6:30 மணிக்கு ஃபிலிம் சேம்பர் தியேட்டரில். ஸோ நான் சொன்னேன், எனக்கு இதனால என் ஷோ நிறுத்திடாதீங்க, எனக்கு கழுத்து அறுத்துறாதீங்க, என் மானம் போயிடும், எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்னு. அது நிற்காது சார், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு என்ன அப்படின்னாரு. சரி இப்போ என்னங்க ப்ராப்ளம் அப்படின்னா 1,35,00,000 வேணும்னாரு. நான் ஹேம்நாத் பாபு கூப்பிட்டேன். பாபு, நான் தான் பொறுப்பு அந்த பணத்துக்கு. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, என்கிட்ட வந்து ஒரு 95,00,000 நான் உங்களுக்கு தந்துடுறேன், காசு கொடுத்துட்றேன். மீதி 35,00,000 என்கிட்ட இப்போ உடனே இல்லை, அது எனக்கு பணம் ஒரு வாரம் ஆகும். ஸோ நீங்கள் 1 வாரம் கழித்து வாங்கிக்க ஓகேன்னீங்கன்னா நான் அந்த பணத்தை தந்துடுறேன், நீங்கள் நம்பினீங்கன்னா பிரிண்ட் ரிலீஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் இஷ்டம் அப்படின்னா. ஐயோ சார், என்ன உங்களை நம்பாமையா, உங்கள் செக் ரிசர்வ் பேங்க் செக்கு, நான் பேசிடுறேன், ஃபைனான்ஸ்கிட்ட பேசிடுறேன்ட்டாங்க. பேசிட்டாங்க. 6 மணிக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க, காசு செக்கெல்லாம் வாங்கிட்டாங்க, போயிடுச்சு. இப்போ படம் ரிலீஸ் ஆகணும் நாளைக்கு. இப்போ ராத்திரி பிரிண்ட் டெலிவரி பண்ணி ஆகணும் இங்கே திருநெல்வேலி கேரளாவுக்குலாம். இப்போ 7:30 மணிக்கு இன்டர்வியூவில் நான் வெளில வர்றேன். அப்போது எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க பணம், அந்த 35,00,000 பாஸ் ஆகுதுனால பாதி பிரிண்ட் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னால் ஒன்றுமே நீ பண்ண வேண்டாம், ஒரு பிரிண்ட் டெலிவரி பண்ணாத, என் காசையும் செக்கை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துரு, 9 மணிக்குள்ள நான் இங்கே தான் இருப்பேன் ஃபிலிம் சேம்பரில், படத்தை ரிலீஸ் பண்ணாத, நான் பேசிக்கிறேன்னு. நீ வந்து என்னை அவமதிக்கிறதா அப்பவுமே அவமதிச்சிருவோம் 4 மணிக்கு, நீ வந்து 7:30 மணிக்கு என்னை அவமதிக்காத, வேற ஆள்கிட்ட வச்சுக்க போடா அப்படி கண்ணாமல் திட்டி விட்டேன். உங்களுக்கு தெரியலம்மா, நான் 9:30 நான் வர்றதுக்குள்ள எல்லா பிரிண்ட் டெலிவரி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன்டா, நீ இவ்வளவு தூரம் பேசணும் பிடிச்சி வைக்கணும், நான் தான் சொல்லிட்டேன் காசு திருப்பி கொடுங்க. அதாவது இவனுங்க நினைக்கிறானுங்க எல்லாருமே டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு. அது சில பேர்கிட்ட வேகம், என்கிட்ட வேகாது. நீ டார்ச்சர் பண்றேன்னா அதுக்கு நான் ரெடி ஆவேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுவேன். வேட்டையாடு விளையாடு இந்த மாதிரி தான் ஆச்சு, அது நான் அப்படியே சால்வ் பண்ணல. இவன் அந்த ஆஸ்கார் ரவிங்கிறவன் ஒரு மனுஷனா, அவன் எனக்கு இப்படி தான் டார்ச்சர் பண்ணான். 2 மணி வரைக்கும் பிரிண்ட் டெலிவரி எடுக்கல. எனக்கு வந்து 12:30 மணிக்கு கௌதம் ஃபோன் பண்ணுறாரு, சார் நம்ம படம் நார்த்து சவுத்து செங்கல்பட்டு சிட்டி ரிலீஸ் இல்லைன்னாரு. அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா எல்லா பிரிண்ட்டும் போயாச்சு 4 மணிக்கு. 4 மணிக்கு எல்லா செட்டில்மெண்ட் ஆகி போச்சு. இந்த லைட்மேன் யூனியன் மட்டும் ஒரு கௌதம் வந்து ஒரு 4 லட்ச ரூபா கொடுக்காம வச்சிருந்தாரு. எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஐயோ ஏன் கௌதம் கொடுக்கல, ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் காப் பேசிஸ் தானே, கொடுக்கலன்னா சரி ஓகே விடுப்பா, அது 4 தான் நிறுத்தாது, இப்போ வந்தாப்பா அனுப்புறப்பான்னு இந்த யூனியனில் நான் சொன்னால் கேட்பாங்க. யூனியனுக்கு எனக்கு தகராறு, கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிச்செல்லாம் இருக்கேன், என் மேலே பயங்கர மரியாதை ப்ளஸ் பயம் இருக்குது. நான் இன்னும் உனக்கு வேண்டிய 4,000 லட்சம் ரூபா நான் அனுப்புகிறேன், நீ படத்தை ரிலீஸ் பண்ணி விட்றேன்ட்டேன். படத்தை கொடுத்துட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இது என்கிட்ட வந்துமா நான் சேலஞ்சு பண்ணேன்னா ஜெயிப்பேன்னு அர்த்தம், இல்லைன்னா சேலஞ்ச் பண்ண முடியாது. என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி சும்மா இருப்பேன். இல்லை எனக்கு இப்போ இன்னைக்கு பணம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறது என்ன அவமானமா என்ன? ஓகே, நான் உண்மையை பேசுகிறேன், தைரியமாக இருப்பேன். நாளைக்கு வரையும் இன்னைக்கு இல்லைன்னு நாளைக்கு வராதுன்னு அர்த்தம் பண்ண. அந்த மாதிரி ஒரு திமிரிலே வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஆக்சுவலி நல்லாவும் இருக்குது உங்களுக்கு. இப்ப நீங்க வேட்டையாடு விளையாடு சொன்னதுனால அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல யுஎஸ்ல வந்து கௌதம் சாருக்கும் கமல் சாருக்கும் ஏதோ கருத்து வேறுபாடுலாம் இருந்தது அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். அப்போ நீங்க தான் இருந்தீங்க அப்படின்னு. அதாவது என்னென்னமா ஒரு ஒரு டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் கருத்து வேறுபாடு இல்லாம எந்த பட ஷூட்டிங்கும் நடக்காதுமா. நீங்க எத்தனையோ 3000-4000 படம் எடுத்திருக்காங்கல்ல, அது தியாகராஜ பாபர் காலத்துல இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கத்தான் செய்யும். ஒரு வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிறது அண்ணன் அடுத்த மாதிரி, அதாவது ஒரு நீர் அடித்து நீர் விலகாது அந்த மாதிரி. கமல் சார் ஒரு ஐடியா வச்சிருப்பாரு, ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. அப்போ என்ன பண்ணுவாருன்னா கமல் சார் எனக்கு ஃபோன் பண்ணுவார், இந்த பாருப்பா உன் டேரக்டர் இப்படி பண்றாரு அப்படின்னு. நான் இல்லை சார் விடுங்க சார், அவர் சொல்றதை பண்ணுங்க சார் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு 10 வாட்டி எனக்கு ஆயிருக்கும். பட் எல்லாமே ஐ குட் ஹேண்டில். அண்ட் கமல் சார் வாஸ் willing to listen to me. அவர் எத்தனை பேர் லிசன் பண்ண நம்மளுக்கு தெரியாது. நான் ஒரு பெரிய சாதனையாளர்லாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனுஷன். பட் ரொம்ப நேர்மையாக பேசுவேன், ஃப்ரம் த ஹார்ட் தான் பேசுவேன். நான் நினைக்கிறேன் கமல் சாருக்கு அது தெரிஞ்சிருந்துச்சு, அதனால வந்து எப்பா இவன் சொல்கிறத கேட்கலாம் அப்படின்னு ஒத்துவாருன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் கௌதம் பண்ணுறது எதுவுமே தப்பாதுமா. எத்தனை வாட்டிமா என்ன கமல் சார் சொல்லிப்பாரு இந்த படம் ஓட வாய்ப்பு இல்லைன்னு. அவர் மட்டும் இல்லை, எஸ்பிபி சொன்னார்மா, கட்டி பிடிச்சி அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிடுவார். ஏன்னா என் மேலே ரொம்ப பிடிக்கும். உன்னை ரோஜா வந்து படா படுத்துனேன் அந்த சீரியலில், இப்போ என்னடா இந்த படம் இப்படி எடுத்திருக்காது, எப்படா ஓடும் அப்படின்பாரு. சார் சும்மா நீங்கள் டப் பண்ணிட்டு போங்க சார், ஓடும் சார் அப்படின்னா. இவ்வளவு நான் ஒரு சீன் பார்க்கல, எங்கள் அக்கா பையன் தான் ஒரு சீன் பார்த்தான், இந்த கமாலினி முகர்ஜி சீனு. நான் சத்தியம் தெரியல வெளியில தான் நின்றுட்டு இருந்தேன்.
அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைமா, பிளைண்ட் ஃபெய்த் வந்து எனக்கு கௌதம் மேல. காக்கா காக்கா படம் நான் 3 வாட்டி பார்க்கலாம்னு சொன்னேன் கௌதம்கிட்ட. தானு தான் எனக்கு ஷோ போட்டாரு. கௌதம், நான் படம் எடுத்தா உன்னை வச்சு தான் என் படம் எடுக்கணும், எனக்கு அதுதான் என் பெருமை தரும் அப்படின்னா. அது நடந்துருச்சு. நீ சொன்னீங்களா ஐ டிராவல் டுவர்ட்ஸ் டார்கெட். நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு படம் நம்மளுக்கு வரும், நம்ம எடுப்போம், அந்த படம் முடிப்போம். உங்க கையில வந்து ஆமாம்மா, ஒரு 10 நாள் ஷூட்டிங் அப்புறம் வந்தது. அதனால இது வந்து இதெல்லாம் ஒரு தெரியல, ஏதோ ஒரு அனுகிரகத்தில் நடந்ததை தவிர நம்ம முயற்சி எனக்கு சொல்ல தெரியல. பட் நான் முயற்சி அதுக்காக எடுக்காம இருக்க மாட்டேன், என்ன முடியுமோ அதை எடுப்பேன். ஆனா இன்னொரு சைட்ல வேட்டையாடு விளையாடு வந்து ஹிட் படம், ஆனா ப்ரொடியூசருக்கு வந்து அது லாஸ் அப்படின்ற மாதிரியும் அது என்ன. அதனாலதான் கமல் சாரோட 100வது நாள் அன்னைக்கு ரொம்ப அப்செட் ஆனாரு. அப்புறம் எங்க அம்மா வச்சு அவர்கிட்ட பேச விட்டேன் நான். சார் அது பாடு அது இது பாடு, இதுக்கே நீங்க என் மேல கோச்சுக்கிறீங்க அப்படின்னு. அதாவது நான் உண்மையை தானே நம்ம பேசக்கூடிய மீட்டிங்ல நான் என்ன சொன்னேன்னா, மீட்டிங்ல 100வது நாள் விழால எங்க செட்டிநாட்டுல என்ன சொல்றதுன்னா, ஒரு ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு அது வந்து புத்தி கொள்முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நான் சொன்னேன். இது அவர் ஹேர்ட்டா எடுத்துக்கிட்டாரு. ஏன் என்ன படம் எடுத்துட்டு சார் நஷ்டம்ங்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு கவுண்டரா கொடுத்தாரு. நான் பதில் அங்கே சொல்லவே இல்லை மேடையில. வீட்டுக்கு வந்து போனை பண்ணி நான் பேசி எங்க அம்மாட்ட போனை கொடுத்தேன். எங்க அம்மாவும் நானும் தான் கமல் சார்ட்ட பேசணும். அப்போ நான் சொன்னேன், கௌதம் வச்சு தான் அடுத்த படம் எடுக்கணும்னு. கமல் சார் உனக்கு வேற டேரக்டரே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா அப்படின்னு. சார் அதெல்லாம் இருக்கு சார், நம்ம எடுப்போம் சார் அப்படின்னு. இப்போ அநேகமா வேட்டையாடு 2 எடுப்போம்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், விளையாடு வெயிட் அண்ட் சி. இன்னொரு 10 daysல பாக்குறது இருக்கேன். கமல் சாரை போய் பார்க்கணும், பார்த்து சண்டை போட்டு சார் எனக்கு என்ன பண்ணீங்களோ தெரியாது, எனக்கு படத்தை கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லணும். அவரான அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியா இருக்கிறாரு. இருக்கட்டும், அதான் 3 கமிட்மெண்ட் சொன்னாரு. நான் சொல்லுவேன், நீங்க தானே உங்க வாயில 2-3 கமிட் பண்றீங்க, 3 கமிட் வெயிட் பண்ணி தானே வந்திருக்கேன். உங்க வாயில சொன்னது மாறாதீங்க. நான் செட்டியார், நீங்களும் செட்டிநாட்டு போகும், வார்த்தை மாறாதீங்க சார். பேசலாம். சூப்பர். சோ கில்லி படத்தை பத்தி பேசும்போது, ஆமா அந்த கில்லி வந்து ரிலீஸ் ஆச்சுமா. படம் வந்து நான் பார்த்துட்டு 2-3 சின்ன சின்ன கரெக்ஷன் சொன்னேன். கோச்சுக்கிட்டார் தரணி என்ன, நாளைக்கு தியேட்டருக்கு வாங்கன்னு என்னை கூட்டி போயிட்டாங்க. தரணி ஏமரத்தெல்லாம் சேர்த்து தேவி தியேட்டர்ல பார்த்தா பயங்கரம் விசில் பறக்குது. நான் என்னப்பா என் வார்த்தையை திருப்பி எடுத்துறேன். நான் சொன்ன சின்ன கரெக்ஷன் தான், படத்தையே கரெக்ட் பண்ணுன்னு சொல்லல, சின்ன கரெக்ட் பண்ணி நல்லா இருந்துன்னு சொன்னேன். பரவாயில்லப்பா அப்படின்னு நான். அதனால படம் வந்து இப்போ மாபெரும் ஹிட் ஆகி போச்சு. இப்போ என்னாச்சு, ரெயின்போ காலனி ரிலீஸ். அவருக்கு 70 லட்சம் ரூபா ஷார்ட்டேஜ். நான் வந்து என் நண்பரை கூப்பிட்டு அன்னைக்கு என் படத்தை முதல் நாள் பார்த்தோம். பார்த்துட்டு இவர் என் நண்பர் என்ன பண்ணார், பணம் தரேன்னு சொல்லிட்டு காரில் ஏறி பெங்களூர் போயிட்டாரு. 70 லட்சம் ரூபா. என்னடா ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் எடுக்கல. அப்புறம் அவர் செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்டால், சார் பெங்களூர் போயிட்டாரு, அவர் உங்கள் ஃபோனை எடுக்க மாட்டாருன்ட்டாங்க. என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐலண்ட் கிரவுண்டில் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கேன். விஜய் டிவிக்காக ஒரு ஷோ ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எஸ்பிபி சித்ரா அம்மாலாம் பாடுறாங்க. அங்கே வந்து சேர் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட் நாங்கள் பண்ணணுமே. அந்த இதெல்லாம் போட்டு நானே இறங்கி வேலை பார்ப்பேன். வேலைக்காரங்கள் வேலை விட்டு சும்மா இருக்க மாட்டேன். வெயிலும் நல்லாலும் வேலை பார்ப்போம்னு பார்ப்பேன். இப்போ ரத்ன சார் அங்கே வந்துட்டாரு. வந்துட்டா என் கையில் 46 லட்சம் ரூபா தான் இருந்தது. என்ன ரத்ன சார் இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க, நான் வந்து நேற்று அவர் கழுத்தெடுத்து போயிட்டாரு, என்கிட்ட வேற காசு கிடையாதுன்னு. இப்போ என்ன பண்ணுவோம், படம்லாம் ரிலீஸ் அன்னைக்கு ரிலீஸ் காலையில் ரிலீஸ் ஆகலை படம். அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் சந்திரமோகன், அவர் கூட ஒழுங்காக நான் வட்டி கொடுக்கல, பட் பணம் திருப்பி கொடுத்துட்டேன். அவர்கிட்ட வந்து 24 லட்சம் ரூபா, சந்திரா எனக்கு என்ன தெரியாது, ஏதாவது பண்ணுங்க, என்ன இப்படி பண்ணுறீங்கன்னாரு. சந்திரா நீ கொடுங்க சந்திரா எனக்கு ப்ளீஸ் பண்ணி அப்படி சொல்லிட்டு 46 லட்சம் 24 லட்சம் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டோம்மா. இவர் எனக்கு தர்றதுக்குள்ளே என் உயிரெல்லாம் போயிடுச்சுன்னு தரல பணம். நான் சந்திரா கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன். வட்டி கொடுக்க முடியாது சந்திரா, என்னை திட்டாதீங்கன்ட்டேன். ஒத்துக்கிட்டார். அவர் ஒரு பெருந்தன்மை, அது சந்திராவோட பெருந்தன்மை. எம்ஆர்சி நகரில் இருக்காரு சந்திரமோகன். அவர் என்னை காட்டினது தனிகை வேலைன்னு ஒரு பையன். அவன் ரொம்ப வருஷம் ஆஃபீஸில் இருந்தான். எனக்கு அவனுக்கு கொஞ்சம் மனசாக வந்து எல்லாம் வேலையை விட்டு போயிட்டான். பட் ஆக்சுவலாக அவன் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். தனிகை வேலைன்னு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். அதை நான் இப்போ தான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு அந்த அக்கேஷன் வரல. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு டயத்தில் எப்படியாவது ஹெல்ப் பண்ணி எங்கேயாவது கொண்டு விட்டு ஏதாவது ஒரு மேட்டர் பண்றாங்க. நல்ல மனிதர்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்துல நல்லது நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கையில ஓட வேண்டியதான். ஸோ அதனால ரெயின்போ காலனி ரிலீஸ் ஆச்சு, படம் ஹிட் ஆச்சு. ஆனால் படம் பார்த்தோன்னு சொன்னால் படம் ஹிட் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா ஓடிடுச்சு. சந்தோஷம், நம்ம இன்வால்வ் ஆன படம் ஓடிச்சுங்கிறதுல சந்தோஷம் தான். நம்மளுக்கு ஒன்றும் அதில் லாபம் கிடையாது, அது கவலை இல்லை. சினிமா எடுக்க முடிஞ்ச வரைக்கும் யாரும் வராதிங்க புதுசாக இருக்கிறவங்க. மறுபடியும் மனிதத்தை போட்டு கிழிக்கணுமா எனக்கு தெரியல. அவன்லாம் ஒரு மனுஷனா தெரியல எனக்கு. அதாவது கார்த்திக் நம்மளை போட்டு சாவடிச்சாரு, ட்ரக்கை ஊசியை போட்டுக்கிட்டு நம்மளுக்கு வராம. எத்தனை பேருக்கு அதையெல்லாம் விட்டு நான் கிழிச்சிட்டேன், நான் திரிச்சிட்டேன், நான் கோழி பிரியாணி வச்சேன் ஆட்டு, என்னங்கடா பண்றீங்க? எனக்கு ஒருத்தர் இருந்தா மகிழ் திரும்ப நின்று கேமரா வச்சுட்டு பாத்ரூம் போயிடுவான். அப்புறம் இவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், எப்படா வருவான் அவன்.